Hi, this is Director Vishnuvardhan and you're watching me on Behind Woods. அது ஒரு பெரிய ஒரு பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தெலுங்குன்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேசிக்காகவே தெலுங்கு தான். ஆக்சுவலாக பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஒரு கிராண்ட்ஃபாதர் அவங்க எல்லாமே ஃபுல்லாக வெஸ்ட் கோதாவரி சைடு ஃபுல்லாக. அதனால் சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற தெலுங்கு தான். ஆக்சுவலாக தமிழ் தான் இன்னும் சுத்தமாக வரும். ஆக்சுவலாக தெலுங்கு அங்கே சொல்லும்போது என்ன ஒரு ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு அங்கே மேஜர் அந்த ஃபஸ்ட்டு லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் ஆக்சுவலாக பவன் கல்யாணுக்கு. Because I think Pawan Kalyan's career he's never looked like that. That was in his 15 years of his thing. He has never looked like that at all. So on the first look, it gave a huge hype actually. And it really, because he's never been with a beard. Pawan Kalyan தாடியோட யாரும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்ட் லுக் ஒன்று இருக்கும். அந்த லுக்கில் தான் எப்பயுமே இருப்பார் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபஸ்ட் லுக் வந்துட்டு இது பவன் கல்யாணா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் ஒன்று இருந்தது. ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணது. முதல்ல என்ன ஃபீட்பேக் வரப்போகுது அப்படின்றது. ஏன்னா டப்புன்னு பேக் ஃபயர் அடிச்சது வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே படம்லாம் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. பட் அந்த கேரக்டருக்கு அவர் அது மாதிரி லுக் தேவைப்படுது. அதனால வி கம்ப்ளீட்லி சேஞ்ச் தட் லுக். அண்ட் இட் ஹேட் தட் ஹியூஜ் ஓப்பனிங். நான் ஃபர்ஸ்ட் டே தேட்டருக்கு போய் அதோட வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி பைரசிலாம் எடுக்கல நான், ஜென்ரலாக ஃபோனில் தட் ஹோல் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இட் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் குவைட் ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் தம். ஏன்னா தெலுங்கு படத்தில் இட் வாஸ் வெரி நியூ. ஏன்னா வெரி நியூனா more than the story or anything, the whole tone, the whole making of it itself, அது ரொம்ப புதுசாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஜர்க்குன்னு அடிக்கும் ஆக்சுவலாக ஷுவராக. ஆனால் ஜர்க் அடிக்கணுன்றதுக்காக பண்ணல. அந்த படம் அப்படி இருந்ததுன்னா அப்படி தான் எடுத்தது. ஆக்சுவலாக கதை எப்படி ரிலேச்சு அப்படி தான் எடுத்தது. பட் நான் நினச்சதை விட தே வாஸ் வெரி குட் ரிசப்ஷன் ஆக்சுவலாக. மோஸ்ட் ஆஃப் தம் ரியலி லைக் இட். என்ன ஒன்று, மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் ஆர் சேயிங் we have to see how it's really nice and different, but we don't know how it's going to do in the box office. And I think by first weekend and all, I think it was even Taranadash had mentioned it, the box office was really phenomenal. After Bodyguard, I think it was second in the country in terms of collection. இல்லை என்னென்னா, இப்போது தமிழில் வந்து அப்போது கரெக்டாக பஞ்சாக்கு முன்னாடி 5 படம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக தமிழில். அண்ட் தெலுங்கில் பண்ணணும், ஹிந்தியில் பண்ணணும், அண்ட் லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பண்ணணும் எப்பயுமே ஆசையாக தான் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ யூ நீட் டு கெட் அ ரைட் மூமெண்ட் ஃபார் தட். ஏன்னா அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளால் போக முடியாது ஆக்சுவலாக. இப்போ பஞ்சா அது மாதிரி தான் நடந்தது. இப்போ தமிழ் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம தெலுங்கு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. கரெக்டாக பவன் சாரை மீட் பண்ணும்போது நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மீட் பண்ணல. அதுதான் மெயின். ஜென்ரலாக மீட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி பேசி உட்காந்து டிஸ்கஷன் கூட கிடையாது, அரட்டடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் வி ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். அப்புறம் தான் படம் பண்ணலாம் அப்படின்றது டிசைட் ஆகிட்டு அப்புறம் தான் பஞ்சா நடந்தது ஆக்சுவலாக. ஸோ பஞ்சா இஸ் அன் இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பிளான் பண்ணி பண்ண படம் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் லக்கிலி ஐ வாஸ் குவைட் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அ ஃபில்ம் வித் பவன் கல்யாண் எஸ்பெஷலி டு டூ இட் இன் தெலுங்கு. ஸோ இட் வாஸ் குவைட் நைஸ் ஆக்சுவலாக. ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இப்போ ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ஊர்லேயே எல்லாமே மாறுது. நேட்டிவிட்டிலேருந்து அவங்களோட ஐடியாலஜிஸ்லேருந்து எல்லாமே மாறுது ஆக்சுவலாக. எஸ்பெஷலி வேறு லாங்குவேஜ் போகும்போது அங்கே சென்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், சினிமாக்கு ஆக்சுவலாக லாங்குவேஜ் இல்லை, எல்லா மொழியும் ஒன்று. அது இஃப் யூ மேக் அ வெரி யூனிவர்சல் கைண்ட் ஆஃப் அன் சப்ஜெக்ட். அப்படி இருந்தாலும் there's huge difference actually when you make up the way. இங்கே சிலவாட்டி இங்கே பஞ்சாலே இங்கே எனக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைச்சது, எனக்கு எங்கெல்லாம் இங்கே கிடைக்காமோ அங்கெல்லாம் வேறு மாதிரி ரியாக்ஷன் கிடைச்சது. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி எனக்கு. பிகாஸ் ஐ திங்க் தி ஆடியன்ஸோட டேஸ்ட்லேருந்து உங்களோட கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க பார்த்தது பஞ்சா வந்து இஸ் அ ஃபியூஷன்.
அப்படிதான் சொல்லணும். இங்கேருந்து போயிட்டு அங்கே பண்ணுறதுல இட்ஸ் அ ஃபியூஷன். என்ன ஒன்று ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றதால நான் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டயலாக்ஸ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ விஷுவல் இல்லாமல் ஈவன் த்ரூ டயலாக்ஸ் வி குட் எக்ஸ்பிரஸ் பிகாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். భూమికి జానడు భూలోక వీరుడు చూపులకు మామూలుడు మునగాడు చాలా సరుకున్నోడు మీసం లేని మగ తీరుడు సూర్యుడు సూపర్ మ్యాన్ టైప్ వీడు జనాల ముందు సింపుల్ మ్యాన్ అనిపిస్తాడు. நான் தெலுங்கு போடுறது நான் அதான் சொன்னேன் ஆக்சுவலாக ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு டூ அ ஹிந்தி ஃபில்ம் ஆல்சோ யூ வுட் வாண்ட் டு டூ அ ஃபில்ம் ஹியர். இங்கே பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம போவோம். இப்போ நம்ம தெலுங்கில் பண்ணாலும் ஐ ஹேவ் another பட் ஐ வாண்ட் டு கம் பேக் அண்ட் டூ தமிழ் பண்ணணும்னு சொல்லி தான் திருப்பி வந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இதை பண்ணிவிட்டு மேபி அகைன் ஐ வில் ஸ்டார்ட் இஃப் ஐ வாண்ட் டு டூ. ஏன்னா ஐ ஆல்ரெடி மிஸ்ட் ஒன்ஸ் வித் அஜித் சார் ஹியூஜ் டேட் இஷ்யூஸ். அது வந்து ஒரு பெரிய அது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோல்ட் ஆக்சுவலாக அது. பட் இப்போ வந்து நவ் வி ஆர் பேக் அகைன் டுகெதர். வி ஆர் ஸ்டார்டிங் இப்போது மார்ச் அப்படி வி ஆர் ஸ்டார்டிங் த ஃபில்ம். ஸோ இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டிங்கில் தான் உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி. நைஸ் டு கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் இன் தமிழ். ஏன் தெலுங்கு போனேன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் மீட் பண்ணி ஜெனரல் இட் பி நைஸ் டு ஒர்க். நல்லா சிங்க் ஆச்சு ஆக்சுவலி வித் ரியலி சிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட ஐ மெட் சோ மெனி அதர் ஆக்டர்ஸ் ஆல்சோ. இங்கே வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட்லேருந்து எல்லாமே நிறைய சிங்க் ஆச்சு. ஸோ வில் மேக் அ ஃபில்ம் அப்படின்னும் போது ஐ செட் வை நாட் மேக் அ ஃபில்ம். நான் அப்படி தான் நினைப்பேன் எப்பயுமே. இல்லை த ஃபில்ம் ஹேஸ் நோ லாங்குவேஜ், இட்ஸ் அ மீடியம். ஸோ அதுக்கு லாங்குவேஜ் இல்லைன்னு தான் நினச்சிட்டு தான் நம்ம ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் இன் மேக்கிங் அ தெலுங்கு ஃபில்ம் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா நீ வந்து ஒன்றாவது மதர் டங்கில் பண்ணி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சேவல்கூடி பறக்குதடா சேத்து ஈடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க தாக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. இப்போ ஸ்கிரிப்டிங்கில் இருக்குங்க. இப்போ வந்து மேஜராக ஐ கேனாட் கதை பற்றி என்னால் சொல்ல முடியாத ஸ்டேஜில் இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் இப்போ ரத்னம் சாரோட ப்ரொடக்ஷனில் சுபா அவங்க ரைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தேர் ஆன் போர்டு ஆக்சுவலி. சுரேஷ் அண்ட் பாலா அவங்க 2 பேர் வி ஹவ் காட் தம் ஆன் போர்ட் டில் எஸ்டர்டே. நேற்று அவங்களோட தான் டிஸ்கஷனில் இருந்தது. நேற்று ஃபுல்லாக டிஸ்கஷன் தான். வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த லைன் எல்லாம் லாக் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்கிரிப்டிங்கில் இறங்கியாச்சு ஆக்சுவலாக. இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் பேரலி ஆஸ் அ கேரக்டர்ஸ் கீப் எவால்விங் காஸ்டிங் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இப்போ. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நானும் பார்க்காத ஆளில்ல போகாத ஊரில்ல ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா. இல்லைங்க ஹீரோயின் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல ஆக்சுவலாக. நான் பேசிகிட்டு இருக்கோம் பட் இன்னும் யாரும் ஃபைனலைஸ் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஒரு கேரக்டரோட கிளாரிட்டி வர வரைக்கும் ஐ டென்ட் வாண்ட் டு காஸ்ட் மேஜராக. பட் வி வேர் செக்கிங் ஹூ வில் பி கரெக்ட் ஃபார் த கைண்ட் ஆஃப் கேரக்டர் ரெஃபரன்ஸ் நாங்கள் வச்சிருக்கிற அளவுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக எல்லாமே. எனக்கு பேசிக்காக ஐ வாண்ட் அ ஃப்ரெஷ் பேரிங் வித் அஜித் சார் ஆக்சுவலாக. ஏன்னா இட்ஸ் லைக் அப்போது நயன்தாரா வந்தாங்களா, நயன்தாரா அஜித் சாரும் வரும்போது இந்த பேரிங்கே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ ட்ரிஷா அவங்களும் தேவ் ஆல்ரெடி டன். இட்ஸ் அனுஷ்கா அண்ட் அஜித் சார் ஹவ் நாட் டன். பட் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருப்பாங்களா? ஸோ தேர் ஆர் சோ மெனி ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆர் இப்போ ஈவன் இஃப் யூ கோயிங் டு லுக் அட் அம்லா பால் ஆர் எனிபடி ஹூ ஆர் டவுன் நவ் இல்லை, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா 2 பேர் வேறு ஸ்கேலில் இருப்பாங்க. அனுஷ்கா ஹேஸ் another parameter and அம்லா ஹேஸ் another parameter. ஆர் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா நிறைய ஹீரோயின்ஸ் இல்லை ஆக்சுவலாக இப்போது தமிழில் ஜென்ரலாகவே எல்லாருமே இந்த இம்போர்ட் பண்ணுற ப்ராஸ்பெக்டில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஒழுங்காக ஒரு தமிழ் பேசல பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். செல்லும் பாதை
Yeah, Nirav, we are waiting to get a confirmation from Nirav actually. Yuvan is there on board, and Srikhar Prasad is there on board. And in fact, we have even spoken to Vinod also, P.S. Vinod actually, because if Nirav is going to be really busy, ஏன்னா விஜய் படம் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர். ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்த உடனே நான் ஆரம்பிச்சேன் இந்த படத்தை. And I'm quite happy that Nirav is really busy actually. எனக்கு டேட் இல்லாமல் நான் வந்து Nirav கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்பா பண்ணலாம் அப்படின்னு. So we just had to, DOP said we had to take a confirmation on that, but otherwise Yuvan, Nirav Shah, they're all going to be the same. The crew will be almost the same actually. I'm planning to work on a drama, more on a drama, complete action lama, more on a action family drama. I'm planning to work on for a change, and it won't be a very very urban irukadu indha vaati padam, because I want to completely have another look for Ajit sir altogether, almost like no blazers and then I want to just completely switch down to hardcore reality. So I think that will be I'm actually giving too much actual information now. First time, that will be almost the kind of look what I'm looking at. Actually once I develop the story more, the column ellathiyum நம்ம வைக்கும்போது அந்த exact look வந்துரும் நமக்கு. I'm collecting a lot of visual references also, how he can look abdinnu. So I think he is also going to look stunning. That I can tell you for sure.